Praise the Lord Jesus Christ. We both greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். சோ பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே. சோ வித்வுட் எனி டிலே நம்ம வந்து வர்ஷிப் குள்ள போகலாம். இன்னைக்கும் வந்து நம்ம வந்து ஆண்டவரை மனதார ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளவு பாரங்கள் வேதனை என்னவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு we are going to run to the Lord and we are going to worship with all our heart and with all our mind and with all our soul, with எல்லா full of love ஓட நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்க போறோம். Because the verse says His grace is sufficient for us. He's like more than enough and more than able to, pour out His utmost super duper grace for us. ஓகேவா? அவர் கிருபை நம்மளோட இருக்கும்போது நம்ம எதை குறிச்சும் நம்ம கலங்க தேவையில்லை இல்லைங்களா? சோ இப்போ வாங்க நம்ம வந்து ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிட்டு we'll start worshiping the Lord. அப்பா ஆவியான தேவனே, அப்பா நன்றி சுவாமி ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. லார்ட், ஈவன் ரைட் நவ ஆண்டவரே, அப்பா நாங்க உம்மை ஆராதிக்க போறோம் as a brothers and sisters in Christ oneness oda we are going to worship you Lord. We are going to worship you Jesus. Lord, you pour out your spirit on us Lord. அப்பா எங்க 2-3 பேர் நாமத்துல கூடி இருக்கிறார்களோ அங்க வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆவியான தேவனே, அப்பா நாங்க மனதார அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. நீர் இறங்கி வருவீராக ராஜா, நீர் இறங்கி வருவீராக ஆவியான தேவனே. Lord, we want to taste your presence Lord. We want to taste your presence Holy Spirit. அப்பா நீர் இறங்கி வருவதற்கு உமக்கு நன்றி 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 சுவாமி. Oh Jesus, thank you Lord. In Jesus name we pray. Amen. Amen. இப்போ கூட நம்ம வர்ஷிப்புக்கு போனா அதுக்கு முன்னாடி let's declare the formula. Struggle plus worship is equal to joy. எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும், எவ்வளவு சோர்வு, எவ்வளவு பாரம் இருந்தாலும் நம்ம ஆராதிக்கும் போது நம்மளோட துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கூட வாங்க நம்ம தேவனை ஆராதிப்போம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே என் மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தாங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தாங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன், காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே என் மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. Yes, Jesus Lord. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னொரு விசை சொல்வோமா? இன்னும் தேவை கிருபை தாருமே.
கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டு என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதிர் பாதையில் நடத்தினீர், நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதிர் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். இவரை சொல்வோமா? காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். Let's declare this one again. காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என்னை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. எக்காலமும் என் நேரமும் மாறாத அன்பே, என் நிலையிலும் சூழ்நிலையிலும் குறையாத அன்பே, எக்காலமும் என் நேரமும் மாறாத அன்பே, என் நிலையிலும் சூழ்நிலையிலும் குறையாத அன்பே, நீர் போதும் எக்காலமும், நீர் போதும் என் நேரமும், உம் அன்பு வினோதம், நீர் போதும் நிலையிலும், நீர் போதும் சூழ்நிலையிலும், உம் அன்பு எப்போதும், நீர் போதும், நீர் போதும் உம் அன்பு வினோதம், நீர் போதும், நீர் போதும்
ஆமா ராஜா, நீர் போதும் ஆண்டவரே. You are alone are enough for us ஆண்டவரே. அப்ப உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இல்லையே ராஜா. எக்காலமும் என் நேரமும் மாறாத கிருபை ராஜா. எங்களை ஆண்டவரை தேடி வந்த கிருபை ஆண்டவரே. ஏசப்பா, அப்பா உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு எங்களை இம்மட்டும் இவ்வழியாய் நடத்தினதே ராஜா. ஏசப்பா, உம்முடைய கிருபைக்காக நாங்க ஏங்கி இருக்கிறோம் ராஜா. கிருபை எதற்கு? பாவம் செய்யறதுக்கு இல்ல ராஜா. பாவத்தை செய்த கிருபை வேண்டும் வேண்டும் கேட்கறதுக்கு ஆண்டவரே நாங்க எந்த இடத்துல இடறி விழாதபடி எங்களை காத்து கொள்றதுக்காக எங்களுக்கு கிருபை வேணும். அநேக நேரத்துல இப்ப இருக்கிற போதனை எல்லாம் கிருபை கிருபை கிருபைன்னு நீங்க எவ்வளவு வேணா பாவம் செய்யுங்க, கிருபை சொல்றது கிடையாது. அவரோட கிருபை எப்படிப்பட்டதுன்னா நம்ம பாவம் எல்லாத்தையும் சுத்தமாக்கிடுச்சு. That doesn't give us any authority. It doesn't give us any ticket to sin again. நமக்குள்ள உண்மையுள்ள இருதயம் இருக்கணும். தாவீது பாவம் செய்தானா, ஆனா தாவீது பாவம் செய்ததை உணர்ந்த உடனே அவன் நொறுங்கி போனான். அவன் he felt very bad, he felt very guilty, he felt that he sinned against the Lord. அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள வேணும். அந்த பாவத்தை உணர்கிற இருதயம் நமக்குள்ள வேணும். நம்ம அவ்வாறு பாவத்தை உணர்ந்து தேவனிடத்துல அறிக்கையிடும் போது தேவன் அப்பொழுது மன்னிப்பாரு. துணிகரமாய் பாவம் செய்யறதுக்காக நம்ம அழைக்கப்படல, துணிகரமா பாவம் செய்யறதுக்காக தேவன் சிலுவையில அறையப்படல. We need to feel grateful for his grace. நம்ம அவரோட கிருபைக்காக நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணுமே தவிர அந்த கிருபைய take it for granted இருக்கக்கூடாது. We should not take his grace from granted. எக்காரணத்து கொண்டும் நம்ம அப்படி எடுத்துக்கவே கூடாது. நம்ம இன்றைக்கு கூட ஆண்டவரத்துல அறிக்கையிடுவோம், ஏசப்பா உன் கிருபையை எக்காரணத்து கொண்டோ நான் ராஜா துணிகரமா பயன்படுத்த கூடாது. இதுவரை நான் செய்த பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி. இனிமேலும் நான் பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளுங்க. ஒருவேளை மீறி நான் பாவம் செய்துட்டா அப்பா அந்த பாவ உணர்வை எனக்குள்ள தாங்க அப்படின்றத கேட்போமா? நம்ம நிறைய பேரு உணர்வை இல்லாம இருக்கும், ஆனா தேவனுக்கு அந்த பாவ உணர்வை கேட்போம். நம்ம ரோபோ கிடையாது. நம்ம பாவ உணர்வு நமக்குள்ள வரும்போது மன்னிப்பு கேட்டு அவர் இடத்துல நம்ம திரும்ப கிட்டி போய் சேருவோம். We need his grace every day. We need his grace every day. இந்த வரிகளை மட்டும் நம்ம உணர்ந்து ஒரு வாட்டி பாடுவோமா? என்னேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. உணர்ந்து என்னேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இன்றைக்கும் ராஜா உன் கிருபைக்காக நன்றி அப்பா. உன் கிருபையினால எங்களை நடத்தி கொண்டு வருகிறதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு திறமை இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கலாம், ஆனா தேவன் நீர் எங்களுக்கு இருக்கிறீங்க. உங்க அன்பு எங்களோட இருக்கு, உன் கிருபை எங்களோட இருக்கு. Your grace is sufficient for us. உங்களோட கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கு ராஜா. We will walk by faith ஆண்டவரே. விசுவாசத்தினால நாங்க நடப்போம் ராஜா. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை பார்க்கிறோம் ஒவ்வொருத்தங்களையும் ஆண்டவரே புது கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா யாராச்சும் இன்னும் ஆண்டவரே பாவத்தின் நிமித்தம் உங்க கிட்டி சேர முடியாம தவித்து கொண்டிருந்தா இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் பாவத்தை நான் மன்னித்தேன், உன்னை நான் நீதிமான் ஆக்கினேன், உனக்கு நான் புது வஸ்திரத்தை தரித்து விட்டேன், நீ என்னை விட்டு விலக வேணாம், நீ என் கிட்டி வா, நீ என்னோட பிள்ளை, நீ என்னோட மகன், நீ என்னோட மகள் என்று தேவன் இந்த நேரத்தில் அறிக்கையிடுகிறார். ஏசப்பா இப்பொழுதும் இந்த நேரத்திற்காக நன்றி. எங்களோட பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி ராஜா எங்களை அப்பா ஆனந்த தைலத்தினால் அப்பா சந்தோஷத்தினால் நிரப்பினதற்காக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அவரோட கிருபை நமக்கு போதுமானதா இருக்கு. பாவம் செய்யறதுக்காக இல்ல, பாவத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்காத ஞாபகம் வச்சுக்கோங்க. This grace is not a ticket for us to sin, but this grace is an assurance that we are out of the sin. God bless you. So yes, as we prayed,
you are renewed by God's new grace. Amen. But don't take that grace for granted anymore. God bless you. God bless you. See you next week. Bye.